தமிழில் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்மளோட வீடியோ எதை பற்றின்னு சொல்லி தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம சேனலோட பிசி பில் தான். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளோட மதர் போர்ட். இது GIGABITE A320M அப்படிங்கிற மதர் போர்ட். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம AMD RYZON 3300G ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எடிட்டிங் அண்ட் கேமிங் ரெண்டுக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸர். இதை வச்சு இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். கொஞ்சம் தெர்மல் பேஸ்ட் போட்டு ஸ்க்ரூஸ்லாம் அன்ஸ்க்ரூ பண்ணி நம்ம ஃபேனை மாட்டிட வேண்டியது தான். ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபேனை வெளியே எடுத்துடலாம். ஓகே, ஃபேன் அப்படியே வெளியே எடுப்போம். ஃபேனை வந்து அதோட ஸ்லாட்டில் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்க்ரூஸில் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் வைக்க போகிறோம். டைட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஒயரை வந்து மாட்டிடலாம். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ANTEC NX130 CPU கேபினெட் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு RGB ஃபேன் போட போகிறோம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் யூனிவர்சல் லுக். இதுக்கு வந்து ANTEC 450 watts 80+ SMPS தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த பாக்ஸை. ஓகே, இப்போ நம்ம SMPSஐ வெளியே எடுத்துடலாம். ஓகே, நம்மளோட SMPS வந்து இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒயர்ஸில் எடுத்து இந்த பக்கம் வச்சுப்போம். அடுத்து SMPS அந்த ஸ்லாட்டில் வச்சு மாட்டிடுவோம். ஒவ்வொரு ஸ்க்ரூவை போட்டுட்டு போகலாம். ஓகே, ப்ரோ இப்போ ஃபேனை கழட்ட போகிறாரு. ஓகே, கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மதர் போர்டை மாட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முதல்ல அதோட ஸ்லாட்டை மாட்டிடுவோம். மாட்டியாச்சு. இப்போ நம்ம மதர் போர்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். ஓகே, ஸ்லாட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்க்ரூ போகிற ஸ்லாட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி மாட்டிடுவோம். ஓகே, ஒன்று கழட்டி மாட்டலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட மதர் போர்டு அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஸ்க்ரூஸ்லாம் போட்டுருவோம். ஒவ்வொரு ஸ்க்ரூவை போடுவோம். ஓகே, கிட்டத்தட்ட எல்லா ஸ்க்ரூமே போட்டாச்சு. ப்ரோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மாட்டிட்டு இருக்காரு. முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒயர்ஸ்லாம் வந்து நீட்டாக வந்து இப்போ வச்சுருவோம். ஏன்னா இதில் நிறையா ஒயர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மதர் போர்டுக்கான பவர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம USB அண்ட் இயர்ஃபோனுக்கு போகிற ப்ளக்ஸ்லாம் மாட்டிட்டு இப்போ SMPSலேருந்து எடுத்து பவர் கனெக்ஷனை கொடுத்துருவோம்.
மாட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேனுக்கானது கொடுத்துருவோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக இல்லை எங்கெங்கே ப்ளக் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து கரெக்டாக ப்ளக் பண்ணால் போதும். இது ஒன்றா ப்ளக் பண்ணிட்டே வரலாம். ஓகே, முடிஞ்சது. ஏகப்பட்ட பவர் லைன்ஸ் வருது, எல்லாத்தையும் எடுத்து லைனாக மாட்டிப்போம். பார்த்தீங்களா எத்தனை ஒயர் இருக்குன்னு. எல்லாத்தையும் ஒன் பை ஒன் நீட்டாக கனெக்ட் பண்ணோம், இல்லைனா கச்சன்னு இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரெல்லாம் கேபிள் டை போட்டு மாட்டிடுவோம். அப்போ தான் நீட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இங்கேயும் எல்லாத்தையும் வேலையும் முடிச்சிட்டோம். கடைசியான கேபிள் டை போடுறோம். மோஸ்ட்டாக இந்த சைடு வெளியே தெரியாது, இருந்தாலும் நம்ம நீட்டாக பண்ணிடணும்ல. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற ஒயரை ஃபோல்ட் பண்ணி வந்து டைப் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட எஸ்எஸ்டி மாட்ட போகிறோம். இது W கிரீன் சீரியஸோட 240 GB SSD. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸ்க்ரூஸ் எல்லாம் போட்டாச்சு. இதில் இன்னொரு எஸ்எஸ்டி போகிறக்கான ஸ்லாட்டை கொடுத்துருக்காங்க. அதனால் ஃப்யூச்சரில் இன்னொன்று வேணால் கூட போட்டுக்கலாம். ஓகே, எல்லாம் முடிஞ்சது. அடுத்து நம்ம எஸ்எஸ்டிக்கான ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ மதர் போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதுக்கான பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற ஒயருக்கு கேபிள் டை போட்டு நீட்டாக டைப் பண்ணி வச்சுருவோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் சைடு இருக்க ஒயர்ஸ்லாம் வந்து நீட்டாக டைப் பண்ணி வைக்க போகிறோம். ஓகே, டைப் பண்ணியாச்சு. இப்போ கீழே தள்ளி வச்சுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளோட RGB ஃபேன் மாட்டிக்கலாம். நார்மல் ஃபேனை ரிமூவ் பண்ணிட்டு RGB ஃபேன் போடுறோம் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் அதோட வாய்ஸை நீட்டாக டைப் பண்ணி மாட்டிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளோட ரேம், நம்ம 8GB ரேம் மட்டும் போடுறோம். இது லாக் ஆகிடுச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம போடுறது மெயின் மெமரி, அதாவது SEAGATEோட 1TB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம மெயின் ஸ்டோரேஜுக்கு வந்து 240யும் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் அதுக்கான மெமரிக்கான கேபிள்ஸை கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான பவர் சப்ளை. ஓகே, இந்த பொசிஷன் முடிச்சு. இந்த பொசிஷன் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி பின்னாடி ஒரு 2 ஸ்க்ரூஸ் இருக்கும், அதை போட்டு ஹோல்ட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பக்கம் சைடுக்கான கிளாஸ், இது ஃபுல் கிளாஸ் இல்லாமல் சைடில் சுற்றி ஸ்டீல் வர மாதிரி போட்டிருக்கோம். ஓகே, அப்லோட் வாய்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.